இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான டேஸ்ட்டில் பாஸ்தா பிரியாணி செய்யலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பாஸ்தாவை நல்லா வேக வச்சு வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயிலும் கீயும் பாதி பாதி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 2 பெரிய வெங்காயம் நல்லா பாதி வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரம்ப இலை 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து ஒரு 10 செகண்ட் ஆயிலில் வதக்கிட்டு ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி, மல்லி, புதினா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி மசாலாவை நல்லா வதக்கி தக்காளி சாஃப்டாக வேகிற வரை வெயிட் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் பாஸ்தா வேக வச்ச தண்ணி வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா வேக வச்சிருக்க பாஸ்தாவை இதோட ஆட் பண்ணி அது கூட பாஸ்தா வேக வச்ச தண்ணி வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா சிம்மில் வச்சுட்டு மேலே மல்லி இலை தூவி லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான பாஸ்தா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து ஒரு 3 முட்டையை கிளறி அதை மேலே ஆட் பண்ணி ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி பரிமாறுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.